பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நம்ம கிராணி வீட்டிலேருந்து வெளியே வந்துக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயம் இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போயிட்டு வெளியே எஸ்கேப் ஆகி இருக்குது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக ஃபன்னாக இருக்கும். அந்த கிராணி எப்படி நம்மளை தொத்துது, எப்படி நம்மளை லாக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது திறந்து பார்க்கலாம். நம்மளுக்கு ஸ்பெஷல் கீ இருக்குது. பார்த்தீங்கன்னா கிராணி பின்னாடியே வந்து இருக்குங்க. இப்போ வந்து ஸ்பெஷல் கீ நம்மளுக்கு தேவைப்படாது. சரி, நம்ம புக்கு தேவைப்படும். அந்த புக்கை எடுத்துன்னு போய் மேலே வச்சு எதனா ஒரு கீ கிடைக்கும். சரி, நம்ம கீ கிடைக்குதா இல்லையான்னு போய் மேலே போய் செக் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த டோர் திறப்போம். டோர் திறந்தா கிராணி இல்லை. சரி, நம்மளுக்கு கார் இன்ஜின் கிடச்சிருங்க, சூப்பர். நம்ம பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா அதில் நம்ம அன்லாக் பண்ணிட்டு நம்ம இது போய் உள்ளே வச்சிடலாம். இது உள்ளே வச்சு நமக்கு என்ன ஸ்பெஷல் கீ கிடைக்கும் நம்மளுக்கு, நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கிராணி பார்த்தீங்கன்னா பின்னாடியே தொத்தின்னு வந்துக்கலாம். தாய் கழுவி நம்மள ஒரு சவுண்டு கேட்டால் கூட நம்மளுக்கு பின்னாடியே வந்துருக்குறாங்க. நம்ம நிறைய வாட்டி நம்ம விளையாடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது தப்பிக்கவே முடியல. பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டேவே நம்ம இந்த கிராணி வீட்டில் தப்பிச்சிருப்போம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்பேர் இது கிடச்சிருக்கு, காருக்கு சூப்பர். இது பேட்டரியும் கிடச்சிச்சு, நம்மளுக்கும் இதுவும் கிடச்சிச்சு. இது எதுன்னு போய் நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுவோம். இப்போ திறந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை செட் பண்ணிவிடுவோம். செட் பண்ணிட்டு நம்மளுக்கு கன் பார்ட்டு பக்கத்துலேயே இருந்துச்சுங்க, சாப்பர் சூப்பரு. அப்புறம் வேறு நம்ம 2 கன் பார்ட்டு கிடச்சுன்னா நம்மளுக்கு அந்த தாய் கழுவியை மண்டையை போட்டு தள்ளிடலாம். சரி, நம்ம வந்து கேஸ் ஆயில் கிடச்சிருக்காங்க, லாஸ்ட்டில் பார்த்துட்டேன். சரி, எங்கள் ரூமில் இருங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமில் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முறைங்க இது. பார்த்தீங்கன்னா கிராணி கேம் ஃபஸ்ட்டு முறை நம்ம உள்ளே போய் நம்ம எஸ்கேப் ஆகியிருக்கோம். செகண்ட் டே எஸ்கேப் ஆகிருக்கோம். ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ கிராணி பார்த்தீங்கன்னா வீடு இப்படி எகிரி குச்சாலே ஓட்டோ சூப்பர். இன்ஜின் கிடச்சிச்சுங்க, நம்மளுக்கு இன்ஜின் பார்த்து கிடச்சிச்சு. சரி, இது ட்ரா தந்து பார்க்கலாம். பின்னாடியே வந்து இருக்கலாம் நம்ம. சரி, நம்ம போய் இன்ஜின் பார்ட்டுக்கு செட் பண்ணிவிடுவோம். இன்ஜின் பார்ட் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனரு, இன்னும் நம்மளுக்கு கார் பேட்ரி அதை எடுத்துன்னு வந்து நம்ம செட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போது தாய் கழுவி வந்துனுக்கிறா. நம்மளுக்கு கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அவளை வச்சுன்னு. பார்த்தீங்கன்னா இப்படி போனால் இப்படி வருவா, அப்படி போனால் இப்படி வருவா. பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன் பண்ணுறாள். சரி, டக்குன்னு நம்ம போய் மேலே ஏறிடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ்லேயே வந்து மண்ணை போட்டு தள்ளிடுவோம். செம்ம ஸ்பீடாக நடக்கிறது, செம்ம ஸ்பீடாக ஓடி வர மாரியே இருக்குங்க. கொஞ்சம் சவுண்டு போட்டாலும் வந்துடுவா நம்மக்கிட்ட. சரி, நம்மளுக்கு வேறு எதனா பார்ட்ஸ், அந்த இன்ஜின் பார்ட்ஸ் பார்த்தோம். சரி, இங்கே எங்கன்னா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இன்ஜின் பார்ட் எதுன்னு போய் ஃபஸ்ட் அங்கே செட் பண்ணிவிடுவோம். சூப்பர். கார் பேட்ரி கிடச்சிருச்சு. நம்ம கார் பேட்ரி எடுத்துன்னு போய் அந்த கார் அண்டை போய் செட் பண்ணிவிடுவோம். சரி, இதுல எதனா இருக்கா? சூப்பரே. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கன் பார்ட் ஒன்று கிடச்சிச்சு. இது வழக்கம் போல் டெடி அந்த வீல் இருக்குது. அந்த வீல் நம்மளுக்கு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட்டில் எதனா யூஸ்ஃபுல்லாக தான் பார்க்கலாம். சரி, நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் பேட்ரி போய் செட் பண்ணிவிடுவோம். போய் நந்து போயின்னுக்கிறா. பார்த்தீங்கன்னா தாய் கழுவி கீழே தாங்க போயின்னுக்கிறா. சரி, நம்ம அந்த கார் பேட்ரி இங்கே போட்டு வேறு எதனா போய் தேடுவோம். அந்த கன்று வச்சுன்னு வேறு எதனா பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். கன்று எங்கே போட்டோன்னே தெரியல வேறு. சரி, இதில் எதனா இருக்கா? தர்றா வந்துட்டு போகிறா. இது வழக்கம் போல் எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஹேமர் கிடச்சா தாங்க அந்த ஃபுல்லாக அது உடச்சி உள்ளே எதுனா இருக்கான்னு பார்க்க முடியும். சரி, அவள் போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம கார் பேட்டரி எதுவுமே செட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. அது ஒரு வேலை முடிஞ்சிடும்ல. அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ண கார் எஸ்கேப் பண்ணலாமா இல்லை அந்த டோர் மூலிமா ஃபுல்லாக தந்துட்டு டோர் மூலிமா எஸ்கேப் பண்ணலாமா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாரி பண்ணலாம் நம்ம. அப்படியே நான் வீடியோக்கு இது வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வைப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா ட்ராவில் எதுவுமே இல்லை. சரி, தாய் கழுவி எங்கே வந்துருக்கா? சவுண்டு கேட்குது, பெல்லு சவுண்டு. ஸ்பெஷல் கீ எடுத்துன்னு போய் செட் பண்ணுவோம். அதுக்குள்ளே இதில் எதனா இருக்கா? சூப்பர். இன்னொரு கன் பட்டு கச்சிச்சிங்க நம்மளுக்கு. தாய் கழுவியை போட்டு தள்ள வேண்டியதான் மண்டி. அதை எடுத்துன்னு போய் செட் பண்ணி ஃபஸ்ட்டு தாய் கழுவி சும்மா விடக்கூடாதுங்க. பார்த்தீங்கன்னா மண்டியில் வந்து நம்ம மண்டியில் அடிக்கிறா. நம்ம ஹெட் ஷாட் வச்சுருவோம் ஒன்று. பார்த்தீங்கன்னா சுருண்டி 10 ரூபாவை ஃபஸ்ட்டு நம்ம போய் கன் பார்ட் டக்குன்னு போய் செட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம இப்போ வரைக்கலாங்க. இப்போ தாய் கழுவி நம்ம வரைக்கலாம் பாருங்களேன். இப்போ வரைக்கிறேன் பாருங்கள். இன்னொரு கன் பார்ட் ஒன்று இருக்குது, அதை போய் செட் பண்ணிவிடுவோம் நம்ம எடுத்துன்னு வந்து. மொத்த கன் பார்ட் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இப்போ டக்கு போடா, ஸ்பீடாக போடா. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் வேணும். ஸ்பேனரும் எடுத்துடலாம். அந்த கன் பார்ட் கிடச்சின்னா நம்மளுக்கு வந்து 2 வேலைங்க. ஸ்பேனர் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் அந்த ரூமில் எடுத்துன்னு போய் அதுவும் எதனா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணலாம். அந்த கன்று கிடச்சிச்சா ஸ்பைடர் இருக்கு. அந்த ஸ்பைடர் டோரே நம்ம மூடலாங்க. சூப்பராக கொஞ்சம் கன் கிடச்சிச்சா நம்மளுக்கு ஒரு 3 வேலை முடிஞ்ச மாதிரி. தாய் கழுவி மேலே போயிட்டா, கீழே வந்தால் போயிருக்கா. சவுண்டு கேட்டுச்சுல, அது கீழே வந்து செக் பண்ணிட்டு போய்க்கிறா. இவ்வளோ திமிரு பாருங்க அவளுக்கு. ஒரு சவுண்டு கேட்டாலே வந்துடுறாங்க தாய் கழுவி. ஒரு 4 முடி வச்சு ரொம்ப சீன் போடுறா பாருங்க. ஐயா ரொம்ப ஓவரா எப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன் பார்ட்டு கீழே போட்டு அவளை வர சும்மா ஜஸ்ட் ஃபன் பண்ணுவோம். அவகிட்ட வந்துடுவான்னு நினைக்கிறான். வந்துட்டா போடு. இன்னும் 2 செகண்ட் ஒரு தொல்லையே கிடையாது நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம லோட் பண்ணி வச்சுன்னு போய் ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துன்னு போய் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் எதுனா இருக்கான்னு. அது உள்ள ஏன்னா ஸ்பெஷல் கீ எதனா கேட்சா நல்லாயிருக்கும். ஸ்பெஷல் கீயோட
பேட்லாக் கீ கேட்சா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் மேலே வச்சு தான் சொன்னோம். கீழே கன்னுனா கீழே விழுந்துருச்சு. இப்போ எத்தனை போய் நம்ம கன் லோட் பண்ணிட்டு இது திருப்பி கீழே போட்டுடலாம். தாய் கழுவி வந்தால் திருப்பியும் போட்டுட்டு சரி நம்ம ஸ்பேனர் ஸ்பெஷல் கீ எத்தனை போய் மேலே செட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டா இப்போ நம்ம அந்த ஸ்பைடர் மேலே போய் எதனா இருக்கா கூட செக் பண்ணலாம். சரி நம்ம கீழே எத்தனை போய் கன் பார்ட் அந்த ஸ்பேனர் எத்தனை போய் கீழே செக் பண்ணுவோம். தாய் கழுவி வராது, சவுண்ட் வேறு கேட்குதுங்க. இப்போ வரலாம் கூட அந்த மாதிரினா ஒரு சவுண்டு ஜல் சவுண்டு கேட்கல, அதேமாதிரி சவுண்டு கேட்குது. வேற அறிவுன்னு ஒரு பேக் கமெண்ட்லாம் கொடுக்குறா. பார்த்து அதுக்கெல்லாம் கேட்டாலே ரொம்ப பயமாக இருக்குங்க. இப்போ நம்ம அது ஷூட் பண்ணி பார்க்கலாம், அது க்ளோஸ் ஆகாதானே. ஆமாங்க, க்ளோஸ் ஆகலையே. சரி என்னடா நம்மளுக்கு வந்த சோதனை, க்ளோஸ் ஆகல. கன்று வேறு 2 தான் இருக்குது. சரி இன்னொரு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிதானே நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே கீக்கு ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷல் கீ நினைக்கிறேன் அங்கே வந்துருக்கு. சரி நான் போய் இது க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே எதனா செக் பண்ணிட்டு கீழே வந்து எதனா செக் பண்ணுவோம். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு சேனலுக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. எங்கடா சொன்னோம், இங்கே சொன்னோமா அங்கே சொன்னோமா ஒன்றுமே புரியலையே. மேலேயே புல்லட் இருக்குங்க, நான் பார்த்து கீழே பண்ணியிருக்கேன். ஐயோ ஸ்பைடர் கீயா, சாரிங்க ஸ்பெஷல் கீ இல்லை, அது ஸ்பைடர் கீ. இந்த ஸ்பைடர் கீ வச்சுன்னு கூட எதனா பண்ணலாங்க. கீழே ஒரு தாய் ஸ்பைடர் ஒன்று வளர்த்து வச்சுருக்காங்க, அதுக்கு போய் நம்ம தப்பிக்கணும். ஐயோ வந்துட்டாங்க, போட்டு தள்ளு. நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எதனா இருக்கான்னு பார்ப்போம். தாழி போய் டக்குன்னு நம்ம பின்னாடி மண்டி அடிக்கலான்னு பார்க்குறா. வா அதெல்லாம் முடியாது, வாடி. இது நான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ கட்டிடுவோம். ஆஹாங்க இது எதுவும் வேஸ்ட்டுங்க. இந்த பேட்லாக்கி இந்த பேட்லாக்கியே வேஸ்ட்டுங்க. இது நம்மளுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் பேட்லாக்கி தான் வேணும் நம்மளுக்கு. இந்த கன் எடுத்துன்னு போய் ஃபஸ்ட்டு அந்த திறக்க முடியுமா பார்ப்போம். லோட் பண்ணி வச்சுட்டு மேலே போகணும் பார்ப்பேன். கீழே போய் செக் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. அந்த ரூமில் கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் செக் பண்ணிவிடுவோம் வேறு எதனா இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூஸ்ஃபுல்லாக திங்ஸே கொடுக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே அந்த ஃப்ரீஸ் ஆன இது தான் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீஸ் டேப் தான் கொடுப்பானுங்க. அது வேறு எதுக்கு யூஸே இல்லை நம்மளுக்கு. சரி நம்ம கரெக்டாக அந்த உள்ளே போய் ஷூட் பண்ணிவிட்டு உள்ளே ஏன்னா இங்கே எலும்பு ஒன்று இருக்கும். பத்துன்னு பாரு தலைவர் தலை மட்டும் தனியாக உண்ணின்னு வரும் பாருங்களா. எங்கேயுமே இல்லை, வழக்கம் போல் எதுவுமே இல்லை. சரி நான் மேலே போய் இங்கே இது இருக்குது ரிமோட் கண்ட்ரோல், அது யூஸ்ஃபுல்லாகும் நம்மளுக்கு. கன்று எதுவுமே இல்லை, லோட் பண்ணல. டக்குன்னு தாய் கை வந்துச்சா நம்மளை முடிச்சிருவாளே. சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போடா. லோட் பண்ணுறா விவி லோட் பண்ணு. லோட் பண்ணு சீக்கிரம் சரி எங்கன்னா செக் பண்ணிட்டு வந்துட்டு போகிறா. சீக்கிரம் செக் பண்ணுறா ஃபாஸ்ட்டு. நான் டக்குன்னு செக் பண்ணே இருக்கேன், வரல அவள். இப்போ நான் எங்கேயுமே பார்க்குறேன் 2 வாட்சா போட்டு எங்கேயுமே இல்லைங்க. சரி நம்ம மேலே போய் அதை திருப்பி ஷூட் பண்ணி பார்க்கலாம் எதனா இருக்கான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ஹேமர் வந்தால் தான் அந்த சைடே போக முடியும். ஹேமர் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், நிறைய இருக்குங்க. நம்ம ஈஸி மோடு, இதுலேயே எக்ஸ்ட்ரீம் மோடு, ஹார்ட் மோடெலாம் இருக்குது. நம்ம ஈஸி மோட் தான் ஈஸி மோடு இவ்வளோ கஷ்டமாக இருக்காதான் பார்த்துங்களேன். ரொம்ப கஷ்டமாக ஈஸி மோடு. ஐயோ க்ளோஸு க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு வந்து ஸ்பேனர் கிடச்சிருக்கு. இந்த ஸ்பேனர் நம்ம யூஸ் ஆகும் அந்த கார் இன்ஜின் டைட் பண்ணுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்பேனர் போட்டு கன்னு தூக்கின்னு போயிடுவோம். இங்கே ஃபஸ்ட்டு காலி ஆகிடும். மேலே இந்த வேலையை மேலே ஒரு வேலையே இல்லைங்க நம்மளுக்கு. அவ்வளோதாங்க ஸ்பேனர் எடுத்தாச்சு. ஐயோ போடு. பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட் லோட் பண்ணி வந்தோம்னா நம்மளை போட்டு தள்ளிட்டுருப்பாங்க. மேலே வந்து தாழிக்கு எப்படின்னா வந்துடுறாங்க மேலே. இவ்வளோ பார்த்தாலே நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. சும்மா 4 முடி வச்சு சீனா போடுறா பாருங்க. நம்ம தொத்தினே இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்னை போட்டு ஸ்பைடர் கீ நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ஸ்பைடர் உள்ள இறங்குவோம். அந்த ஒரு புதக்குழியில் இறங்கி அவளை என்ன அவ்வளோ ரொம்ப மோசமானவங்க அப்படியே மீங்கிடுவோம் நம்மளை. சரி நான் ஸ்பைடர் ஓப்பன் பண்ணிவிடுவோம். எனக்கு தெரிஞ்சு கீழே தான் எதனா இருந்தால் இருக்கும். போய் செக் பண்ணிவிடுவோம். பயமாக இருக்குங்க. இது உள்ளே போனாலே நம்மளுக்கு வெளியே வர்றதுனே தெரிய மாட்டேருக்கு. 4 பக்கமாக வழி இருக்கா. சரி எந்த பக்கம் வர்றதுனே தெரிய மாட்டேருக்கு. ஐயோ ஸ்பைடர் எங்கே இருக்கானே தெரியல. பார்த்தியா ஓடுறா. ஐயோ ஓட்டா எங்கே காணன்னு தெரியலங்க. வேறு எதனா கச்சா நல்லாயிருக்கும். பாரா கேட் போட்டுக்கிறாங்க. எங்கே இருக்கிறானே தெரில. டக்குன்னு வந்துடுவான்னு பயமாக இருக்கு. போகலாமா நான் இல்லை. சரி நம்ம லிஃப்ட்டில் உள்ள போய் மேலே போயிடலாம். மேலே போய் எதனா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த தாய்க்கறி வரத்துக்குள்ளேயே ஒன்று சூப்பர் இன்ச்சு வீல் கிடச்சிருக்கு. நம்ம போய் அந்த கிணறில் போய் சுற்றி கிணறுல ஹேமர் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 100% 90% பார்த்தீங்கன்னா ஹேமர் தான் அதில் குத்துருப்பான். நம்ம ஹேமர் நம்ம 2 வேலை இருக்குது பார்த்தீங்களா. கீட்டில் வந்து நின்றுக்கிறா. வெளியே போனால் நம்மளை முடிச்சு போடுறி.
பொடி 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 உன் வேலையை பாரு பொடி 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 பெரி பெரி பெரு பெரி அவன் தரடா 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 ஓடுறா 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 டேய் இங்கே தானே மாட்டிப்போம் நம்ம ஓடுறா 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 இங்கே ஸ்பைடர் மீட்டு தான் ஸ்பைடர் மீட்டு அந்த வேலையில் ஸ்பைடர் மீட்டுக்கு ஓடுறா 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 டே எங்கடா வாங்க நின்றுக்கிறாடா ஓடுறா எங்கே எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு வழி அவங்க ஸ்பேனர் திறந்தா இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு அதுக்கும் வரணும் இப்போ இதுக்கு வரத்துக்கே நம்ம சாவுறோம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா ஸ்பைடர் மீட்டாண்டே வரோம் திருப்பியும் இந்த வழி எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது ஐயோ திக்கு திக்குன்னுக்குதுங்க எப்படி வரோன்னே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சவுண்ட் வேறு கேட்குது வரான்னு ஐயோயோ எங்கிறனே தெரியலையே டே போச்சா இந்த வாட்டி மாட்டிப்போமா ஃபர்ஸ்ட் டேவே நம்ம செகண்ட் டேவில தப்பிச்சிருப்போம் இது இப்போ மாட்டிப்போம்னு நினைக்கிறேன் மாட்டிப்போமாடா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க பயமா இருக்குங்க திக்கு திக்குன்னு உள்ளே வந்தால் திரும்பி கீழே இறங்கி மாறினாங்க நாங்கள் கீழே ஐயோ மேலே போனால் தாய் கழுவி இங்கே வந்தால் இந்த ஸ்பைடர் வேற வளர்த்து வச்சுன்னுக்கிறா எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது நாலா வழியும் இப்போ எங்கே இருக்கானே தெரியலையே எப்படி போகலாம் ரெஸ்ட்டில் கட்டாய் ஓடிடலாம் எங்கிறானே தெரில எங்கடா வந்துட்டுமா ஐயோ அங்கே நின்றுக்கிறாங்க அவள் கீழே வாடி உள்ளே போய் முடிஞ்சிருப்போம் எங்கிறானே தெரியலையே வழி கண்டுபிடிக்க முடியலையே சொன்ன முந்தா போச்சா வழியே கண்டுபிடிக்க முடியலடா நம்மளால டேய் எங்கடா வந்த வழியே வந்துன்னுக்குறாங்க எங்கிறானே தெரிய மாட்டேங்குது ஐயோ நம்ம தொத்துறா டே ஓடுறா நின்றா இந்த வழியா அடி போயிடலாங்க போடா லெஃப்ட் கட்டாடா அட்டா ஐயோ மாட்டிக்கணுங்க முஞ்சிச்சு தாய் கழுவி டேய் ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க இது உள்ளே வந்தாலே நம்ம அந்த வழி கண்டுபிடிக்கும் இப்போ டே 2ல் தான் நம்ம தப்பிக்க முடியுமான்னு பார்க்கலாம் வாங்க டே 2 ட்ரை பண்ணி பார்த்துடலாம் இந்த வீட்டில் வந்து எப்படியா தப்பிச்சிடுவேன் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃபன்னாக தான் இருக்கும் அப்படியே நம்ம சேனலை தப்பு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாம் போகலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பெல் ஆன் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் போகிறது உங்களுக்கு வரும் மேலே சரி நம்ம திருப்பி கீழே இறங்குவோம் கடவுள் மேலே இதை போட்டு கீழே இறங்கி எப்படியாவது அந்த வீலை எடுத்துன்னு வந்துடுவோம் இந்த வாட்டி ஐயோ இங்கே நின்றுக்கிறாளேவோ மூஞ்சா பாருங்கள் 2 முட்டை கண்ணு வச்சு கால் வேறு பிடிச்சி இஸ்துருவா போல் எதனா பயமாகவே இருக்குது திருப்பி ரிட்டர்ன் வருவா நிற்கிறேன் போயிட்டா நீ போடா எங்கடா இருக்குது அது வீலே எங்கடா இருக்குது டேய் இவன் அந்த வழியே வந்துனுக்குறோமே இந்த வழி தாங்க எனக்கு தெரியல பயமா இருக்கு இங்கே இருக்குது எத்தனை ஓடிடா வீவி எங்கடா ஓடுற எங்கிறனே தெரியல பார்த்து ஓடுறா திருப்பி மாட்டிக்கினா முடிஞ்சிச்சுடா ஓடுற லிஃப்டாண்டே வருமே ஐயோ திருப்பி இங்கே வருமே போடா வழி கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் இல்லை இங்கே இப்படி போயினுக்கிறா இப்படி போயிடுறா வரத்துக்குள்ள இப்படி போயிடுறா ஓடுறா எங்கடா இருக்குது இங்கே பார்த்தா பிளாக் ஆகிட்டு இருக்குது அங்கே பார்த்தா இது ஆகிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம வழி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லை இன்சைடு வந்துட்டோம்டா எப்பா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு மேலே ஏறி போய் சுற்றுறா போடா ஃபாஸ்ட்டாக போய் சுற்றுறான் தாய் கழுவி மேலே இருப்பா ஏன்னா தள்ளி விட்டு இன்சைடு வர வச்சுருவோம் போடா ஃபாஸ்ட்டாக போடா மேலே போய் அந்த உள்ளே போடா எதனா கேட்சா நல்லாயிருக்கும் போட ஹேமர் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹேமர் தான் இருக்குங்க ஹேமர் தான் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது அதை எடுத்துன்னு போய் நம்ம மேலே அந்த கட்டையை உடச்சி அது உள்ளே எதனா இருக்கான்னு பார்க்கலாம் சுற்றி வந்தீங்க சுத்தாமல போக மாட்டேன் போட போ மேலே போ இங்கே என்ன இருக்கா எதுவுமே இல்லை இங்கே ஒரு ஏதோ எழுதி வச்சுக்கிறா பாட்டி தாய் கழுவி நம்ம அது கேஸ் ஃபியூல் வேற ஃபில் பண்ணோம் இல்லை போடா டக்குன்னு போடா எங்கடா போற தாய் கழுவி சவுண்டு கேட்குதுங்க வந்துனுக்குறான் நிற்கிறேன் நான் மேலே ஏறிடுவேன் டக்குன்னு போயிடும் போயிடு சூப்பர் வேற லெவலு ஓகே வேற லெவலு ஓட்டுறா டக்குன்னு சவுண்ட் வந்துச்சுன்னா வந்துட்டான் மேலே ஆமாம் தூக்கி விசிறடிச்சுட்டு அது ஒன்று எடுத்துன்னு போய் மேலே வை ப்ளேஸ் பண்ணி நம்ம உள்ளே போகலாம் இப்போ உள்ளே போகலன்னா இருக்கு செக் பண்ணிவிடுவோம் நம்மளுக்கு வந்து ஏதோ ஸ்பெஷல் கீ கட்சிக்குது அந்த டப்பாவில் போய் தான் இருக்கணும் ஒன்று அன்லாக் பண்ணிடலாம் 2 அன்லாக் பண்ணிட்டு அவளை மேலே வச்சிடலாம் சவுண்டு போட்டு வரான்னு நினைக்கிறேன் வந்துட்டாளா எங்கள் ஆளுங்கண்ணா வரா பாரு அண்ணன் நடைய போட்டுன்னு வரா பாருங்க தாய் கேள்வி 4 பொச்சி வச்சுக்கின்னு ரொம்ப சீன் போட்டுன்னு தோத்துறாங்க என்ன இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சிடுவேன் எப்படியாவது அடுத்தது ஹார்ட் மோட் எக்ஸ்ட்ரீம் மோட ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ஹேமர் எடுத்துன்னு போய் நம்ம அதை போய் வச்சு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு எதுனா இருக்கான்னு
போடா போடா போடா. இங்கே எதுவுமே இருக்காது, நம்ம ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டோம், எதுவுமே இருக்காது. ஓட்டுறா 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 ஓட்டுறா. டேய் எதனா நல்லதா தாங்கடா டே, எதனா உள்ளோ எதனா நல்லதா பேட்லாக்கி எதனா தான் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. சி சனி பூச்சிதாடி போ. பேர்ட் ஃபீடு என்னம்னா பார்த்தோம், ரிமோட் கண்ட்ரோல் தானே பார்த்தோம். ரிமோட் கண்ட்ரோல் தான் அங்கே பார்த்தோம். இப்போ வருவா பாருங்கள், சவுண்டு போட்டு நம்ம சவுண்டு போட்டால் மாட்டிருப்போம். இப்போ நான் வெயிட் பண்ணிட்டே போகலாம். வெயிட் பண்ண வச்சு நம்ம ஒன்றும் ஆகாது, வெயிட் பண்ணிட்டே போவோம். காய்கறி வாடி 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 மூஞ்சாப்பாரு நல்லா ஆந்திரா காட்சி மாரி. ஆந்திரா காட்சின்னு பேர், பேய் மாரி. பேய் தான் அவ முட்டை கண்ணு வச்சு ரொம்ப அந்த பல்லுலாம் பார்த்தீங்கன்னா ரத்தமாக இருக்குங்க. இப்போ மூஞ்சி உதல நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். டேய் போடி, பெரிய 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 போயிட்டா. போயிட்டா நடக்கிறதே நல்லா அப்படியே ஸ்பீடாக நடக்கிறாங்க. அப்பா இவரு தான் கற்றுக்கணும் ஸ்பீடாக நடக்கிறதுக்கு. பேர்ட் ஃபீட் கொட்டு அந்த காக்காவை தொத்தி தொத்து ஓடு. அண்டை காக்கா நாயை சும்மா வந்து நிற்ப வந்துடுவா. நிற்கிறேன், சவுண்டு வர போட்டோம்ல வந்துடுவா. வெயிட் பண்ணிட்டே போவோம், வெயிட் பண்ணிட்டே போவோம். போடா போடா போடா. இல்லை போயிடு. வெயிட் பண்ணுவோம். இங்கே தான் நின்று நிற்கிறேன். வந்துட்டா பாத்தியா. ஓர கீழே திருப்பி ஓர நின்று செக் பண்ணுகிறா பாருங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோலில் வழக்கம் போல் அந்த ஸ்ப்ரே தான் இருக்கும், வேறு எதனா கச்சா நல்லா இருக்கும். சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தாழ்கழுவி போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போய் அந்த ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிட்டு அதெல்லாம் இருக்குன்னு இப்போயே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது. ஸ்ப்ரே தவிர வேறு எதனா இருந்தால் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கமெண்ட் பண்ணால் தான் அந்த கிவ்வே. சரி ஹோல்ட் பண்ணிட்டு ஐயோ ட்ராப்பரை நாய் எங்கெங்கன்னா ஒன்று வச்சுதுங்க. அது கிழவி நாய் ட்ராப் வச்சு நம்ம சாக வச்சிடறோம். போட அது ரிமோட்டு ஆன் பண்ணி தரு. என்ன இருக்குது? ஆஹா கட்டிங் பிளேடு சூப்பர். அந்த ஸ்பெஷல் கீ எடுக்கிறது நல்லா யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சூப்பர் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. போடா மேலே போடா. ஓடு. அந்த ஸ்பெஷல் கீ எத்தனை வா போய் ஸ்பெஷல் கீ பார்த்து போனாங்க. இங்கெல்லாம் நம்ம இங்கே ஒரு ட்ரிக் இருக்குது, நீங்கள் உக்காந்து முன்னாலே அது உள்ளே போயிடலாம். கட் பண்ணு எத்தனுவா சீக்கிரம் வந்துட்டா பார்த்தியா. சவுண்டை போட்டோன்னே வந்துட்டா பாருங்க. வந்துடுவா இப்போ மேலே வந்துடுவா. 2 செகண்டில் வந்துடுவா பாருங்களேன். வெயிட் பண்ணு போவாத. வெயிட் பண்ணு வந்துட்டா பார்த்தியா. நட போட்டுன்னு வந்துட்டா போயிட்டா விவி டப்பால நான் செக் பண்ணுறா போய் எதனா இருக்கான்னு. போ ஸ்பீடா போ. தர என்ன யூஸ்ஃபுல்லாக தர சாமி. ஐயோ கார்கி சூப்பர். நம்மளுக்கு கார்கி கச்சிச்சிங்க வேற லெவலு. ஐயோ நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். கார்கி கச்சிருச்சு. எந்த நேரத்தில் வந்து கார்கி கச்சிருக்கு. சூப்பர் அருமை. நான் எனக்கு தெரிஞ்சு அந்த கீழே ஸ்பைடர் தான் வச்சுருங்க பார்த்தேன். இங்கே தாண்டா நம்ம கார்கில் எதனா இருக்கா. ஐயோ மாஸ்டர் கீ தேவைப்படாதுங்க இப்போ நம்மளுக்கு. மாஸ்டர் கீ வச்சு ஒன்று பண்ணலாம். தாய் கழுவி பழகிக்கலாம் பாருங்களேன். இப்போ பீலி பண்ணுறோம். அப்போ தாய் கழுவி இப்போ உள்ளே போட்டு கேஸில் போட்டு போட்டுட்டு நம்ம 2 செகண்ட் கதற விடுவோம். வாடி உள்ளப்போ மாட்டிக்கிச்சு. பேய் வந்து கோஸ்ட்லாம் மாட்டிக்கிச்சு. அதை ஆன் பண்ணு. இப்போ நம்மளுக்கு ஸ்பேனர் தேவைப்படுதுல. ஸ்பேனர் நம்ம எங்கே பார்த்தோம், மேலே நம்ம எடுத்துட்டோம். அதை நம்ம டைட் பண்ணோம். இது நம்மளுக்கு மொத்தமே கழிச்சிச்சு. நம்ம ஸ்பேனர் கழிச்சு டைட் பண்ணிட்டு இதை மூடிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்லாக் கீ மட்டும் தாங்க வேணும். பேட்லாக் கீ மட்டும் கழிச்சிச்சுன்னா நம்மளுக்கு இந்த வீட்டு விட்டு வெளியே தப்பிக்க வேண்டியது தான். நம்மளுக்கு பேட்லாக் கீ வந்து அந்த ஸ்பைடர் கீழே அந்த ஸ்பைடர் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பைடர் கிட்ட பண்ணாலும் பயமாக இருக்குது. ஸ்பைடர் கிட்ட எடுத்துன்னு வந்துடணும் மேலே போய் நம்ம போய் ஃபஸ்ட்டு அந்த இது எடுத்துன்னு வந்து போய் டைட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்கா ஏன்னா கொடுண்டா. இந்த வீல்லாம் நம்ம தேவைப்படாது. நம்மளுக்கு மோஸ்ட்டாக எல்லாமே கச்சிருச்சு. நம்ம வீல் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். கீழே போயிட்டு டைட் பண்ணிவிடுவோம். இங்கே ஃபுல்லாக ரத்தம் வந்தால் இங்கே எத்தனை பேரை சாவச்சிருக்கா பார்த்தீங்களா. மோசமான கேள்விங்க இவ. போட டைட் பண்ணிட்டு நம்ம போட்டுருவோம் கீழே. டைட் பண்ணு எத்தனை வச்சுக்கிறேன் 6 வச்சுக்கிறேன் 4 வச்சுருந்தாலே போதுமாடா. ஏன்டா போடா நாங்கள் இப்போ ஒன்றுமே தேவைப்படாதுங்க. இப்போ நமக்கு பேட்லாக்கி மட்டும் கட்சிச்சுன்னா நம்ம வீட்டு விட்டு தப்பிக்கப்படும் தான். வேறு லெவல். இந்த வீட்டுள்ள ஃபஸ்ட்டு முறையாக இந்தியா வரலாற்றுலேயே ஃபஸ்ட்டு முறையாக விவி கிராணி வீட்டில் தப்பினார்னு 4 நியூஸ் வரும். போடு ஃபுல்லாக ரொப்பு ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேட்லாக்கி மட்டும் தான் வேணும். மிச்சம் பேட்லாக்கி மட்டும் தான் வேணும். நம்ம ஸ்பேனத்தில் போய் நம்ம அந்த ஸ்பைடர் கீழே அந்த கிரவுண்ட் கீழே போய் நம்ம அந்த ஒரு டப்பா மாரி ஸ்பேனர் மாரி இருக்குங்க. அது 4 ஸ்பேனரும் 4 ஸ்பேனரு
தந்து பேட்லாக்கி கச்சா நல்லா இருக்கும். போய் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்கா பேட்லாக்கி? இங்கெல்லாம் இருக்காதுப்பா. இங்கே வச்சிருப்பா. ஐயோ வந்துட்டாலே காய்கறி சவுண்டு போட்டுனே வந்துட்டா. பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் போகிற ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நான் இப்போ மாட்டுன்னு இருப்பேன் அவகிட்ட. ஐயோ மாட்டுன்னு தான் முடிஞ்சிட்டு இருக்கோம் நமக்கு. அதை இது டோர்லாம் சாத்திட்டு போயிடுவோம். போடா 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 போடா. நீ என்ன சாத்துற? அவளே சாத்திட்டு போயிடுவாடா. அவங்க வீடு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம்ல. நம்ம வந்து வீட்டில் ஒன்று மாட்டின்னு இருக்கிறோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போவா. பழைய நாட்டில் அந்த பாட்டிலாம் பார்த்தீங்களா, நம்ம எதனா டோர் தந்து வச்சா ஏன் டோர் தந்துக்கிற க்ளோஸ் பண்ணுறது, அதேமாதிரி தாங்க கான்செப்ட். இதில் இங்கெல்லாம் இருக்கா? இதே இங்கேனா வந்த இங்கே எதுவுமே இல்லையே. இங்கெல்லாம் இருக்காதுப்பா தம்பி, இங்கெல்லாம் இருக்காது. நம்ம போய் அந்த ஸ்பைடர் கீழே தான் போகணும். சவுண்ட் வருது, நம்ம இந்த சைடு போயிடுவோம். அங்கே பார்த்தீங்களா இன்னும் இருக்கா? கரெக்டாக சவுண்ட் வந்தாலே வந்துடுவாங்க. போடா போடா கீழே போடா. ஐயோ இந்த ஸ்பைடர் வீட்டு உள்ளே போனாலே நம்மளுக்கு டேஞ்சருங்க. போடா 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 போ. எங்கே ரன்னே தெரியலையே, எங்கே ஓடுறனே தெரியலையே. சரி போகலாமா நாவா? போகலாமா நாவா? விவி போயிடுறா, இருக்க மாட்டா. போயிடு இந்த சைடு எட்டிப்பாரு. இந்த சைடு வரா பார்த்தியா? ஐயோ திருப்பி வராதே மூஞ்சி. ஏய் எட்டுக்கால் பூச்சி போடி. அப்படி எட்டுக்கால் பூச்சி உனக்கு காலே புட்டு போட்டுரும். நான் எப்படி ரவுண்ட் வச்சுனுக்கிறா பாரு, 8 கால் வச்சுக்கின்னு. போடி, நம்ம இந்த சைடு ஓடிடுவோம். எங்கடா இருக்குது அது? இந்த ரூமில் எங்கே இருக்குதே தெரியலையே. ஐயோ ஜெயில் மாரி இதை போட்டு வச்சுக்கிறாளையோ. இந்த சைடுக்கிறா. ஐயோ ஓடுறா. ஐயோ திருப்பியும் அந்த வழியே வருது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஐயோ வந்துச்சு. ஐயோ வந்துச்சே. ஐயோ இந்த சைடு ஓடியாராளா? நம்ம இந்த சைடு வந்து அந்த சைடு ஓடிடுவோம். ஓடுறா வந்துருவாடா. ஓடுறோம். எப்படி கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அது கரெக்டான வழி வரல. ஏன்னா தானே வந்தோம். நம்ம எப்படி கண்டுபிடிச்சிட்டோம். இதுல கச்சை நல்லாக்குமே கடவுளே. ஒன்று சூப்பர். நம்ம வீட்டில் தப்பி போறாங்க. பேட்லாக்கி கச்சிருச்சு. சூப்பர். வேற லெவல். நம்மளுக்கு பேட்லாக்கி கச்சிருச்சு. ஆனால் இந்த இடத்த விட்டு போகணுமே ஃபர்ஸ்ட்டு. ஓடுறா எங்கடா? டே திருப்பி மீட்டாண்டியே வரோங்க. இது வரைக்கும் 4 வாட்டி வந்துட்டாங்க இந்த மீட்டாண்டியே. நம்மளுக்கு இந்த வழி சரியா தெரியல. ஐயோ இருக்கக்கூடாது. ஓடுறா. ஐயோ எங்கிறலா? ஏய் ஒஞ்சிருப்போம். வந்துருவோம். வந்துட்டா. இது உள்ள வர முடியாது அவளால. 8 கால் பூச்சி வராது இது உள்ள. நம்ம பேட்லாக்கி கட்சி எப்படியாவது வெளியே போயிடுங்க. வெளியே போயிட்டா இந்த வீட்டு உள்ளேருந்து முதல் முறையாக நம்ம தப்பிக்க போகிறோம். வேற லெவலு. கோஸ்ட் வீட்டுலேருந்து எப்படியாவது தப்பிச்சிருவோம் நினைக்கிறேன். இந்த வீட்டு உள்ள போயிடுவோம். ஓடுறா எங்கரா? ஓடுறா. ஏங்க இங்கே தாங்க இருக்கா? திருப்பியும் சனியும் பூச்சி வழியா. வாடி கீழே வாடி. இப்படி கொஞ்சிட்டா அப்படி போயிடுவா. எட்டி பார்க்குறா. கால் போட்டு இஸ்துறான். நீ எவ்வளோ பெரிய கால் அப்பா. 8 கால் பூச்சிக்கு இவளுக்கு கன் எடுத்து வந்து ஷூட் கூட பண்ண முடியாது போல. நம்ம கன் எடுத்து வந்து போட்டால் அந்த கன்னுக்கோசரம் வரணுங்க. இப்போ அதெல்லாம் எத்தனை வராம தான் வரணும். சரி போயிடு. காலை பாரு. என் மூஞ்சிக்கு வரைக்கும் வருது. மூஞ்சில என் பீச்சாங்க வைக்க. போ சீக்கிரம் போயிட்டு தப்பிச்சிடா. இன்சைடு ஆள் தாங்க முடிஞ்சிச்சு. நம்ம இந்த கிராணி வீட்டிலேருந்தே தப்பிக்க போகிறோம். சூப்பரு. ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுமாதிரி டெய்லியும் ஒரு ஃபன் வீடியோ வரும். சூப்பர். போ ஃபாஸ்ட்டாக போ. பேட்லாக்கி கச்சிருச்சு. வேறு எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. போ ஓப்பன் பண்ணி ஷட்டர் பாருங்க. ஷட்டர் க்ளோஸ் பண்ணலே போகணும். இவ்வளோ நீட்டு மேலே போவோம். சூப்பராக இருக்குங்க இது பார்க்கறதுக்கு. ஷட்டர் இதில் பிடிச்சி ஷட்டர் தான் க்ளோஸ் பண்ணி இப்போ இதில் போட்டு தாய் கவியை மூடிடலாம். நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பி நம்ம பின்னாடி வந்து முடிய பூச்சி வச்சிருவா. வா வாடி. வந்துட்டா பாதியா? படி உள்ள போடா. க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். போனா சாவு. பை. நான் இந்த வீட்டை போட்டு போகிறேன். பை கிராணி. பாட்டி பை. என்ன ஒன்றும் பிடிக்க முடியாது. திருப்பி பை காமிச்சிட்டு வரேன். பை மூஞ்சா பாரு நல்லா. போடி. ரிவர்ஸ் வா. போடு. நாங்கள் தகர டப்பா மாரி எல்லாம் கைன்னு வருது. ஃபர்ஸ்ட் முறை ரிவர்ஸ் வா. 1 3 முடிஞ்சிச்சு. பைடி மூஞ்சா பாரு. திருப்பி நான் வருவேன்டி. திருப்பி ஹார்ட் கேம் வந்து உங்கள்கிட்ட தப்பிங்க. இந்த வீடு அத்தனை சரிங்களா? பை கைஸ்.